நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து வரும் திமுக ஆட்சியானது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழல்ல தற்போது அதாவது திமுகவுடன் மக்கள் நீதி மையம் கூட்டணி பேச்சுவார்த்தையானது இழுபறி ஏற்பட்டு நீடித்து வருவதாக தொடர்ந்து இந்த தொகுதி பங்கீடானது பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வரும் சூழல்ல அதாவது 61 சட்டமன்ற தொகுதியில் 3.70 முதல் 9.62 விழுக்காடு வாக்கானது மக்கள் நீதி மையம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்றிருந்தாங்க. இந்த சூழல்ல திமுகவுடன் வேறு மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வர மக்கள் நீதி மையம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக மக்கள் நீதி மையம் கூட்டணி இறுதியாகுவது ஏன் என தொடர்ந்து இந்த கேள்வியானது இருந்து வருகிறது. குறிப்பாக 2019 மற்றும் 2021 பொது தேர்தலில் 61 சட்டமன்ற தொகுதியில் 7.35 முதல் 9.62% வாக்கு பெற்றிருந்த மக்கள் நீதி மையம் வருகின்ற தேர்தலில் 2 தொகுதி கேட்கக்கூடிய சூழல் தான் மக்கள் நீதி மையத்திலிருந்து தொடர்ந்து நிர்வாகிகள் வலியுறுத்ததாக கமலஹாசனிடம் தெரிவித்திருக்காங்க. இந்த சூழல்ல கமலஹாசன் திமுகவுடன் பேச்சுவார்த்தையானது இன்னும் 2 நாட்கள்ல எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல மக்கள் நீதி மையத்திலிருந்து குறைந்து 2 தொகுதிகள் வேண்டும் என தொடர்ந்து கேட்க வரும் சூழல்ல திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையத்துக்கு 1 தொகுதி மட்டுமே ஒதுக்க போவதாக முடிவு இருக்கிறாங்க என்று தொடர்ந்து இந்த அரசியல் வட்டத்தில் பேசப்பட்டிருக்க சூழல்ல இந்த மறைமுக பேச்சுவார்த்தையில இன்னும் இந்த தொகுதி பங்கீடானது உடன்பாடு எட்டப்படவில்லை என கூறப்படும் சூழல் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் எனவே சுமூக உடன்பாடு எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் 2 நாட்கள்ல மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் படப்பிடிப்பிற்காக வெளிநாடு செல்ல இருப்பதால் இந்த 2 நாட்களுக்குள் கூட்டணி பங்கீடு பற்றி பேசியிருப்பதாக கூறப்படுகிறது.